பக்தி நேரம் நேயர்களுக்கு பணிவான வணக்கம். நாம் இப்பொழுது சைதாப்பேட்டையில் அமைந்துள்ள ஸ்ரீ பிரசன்ன வேங்கட நரசிம்ம பெருமாள் கோவிலுக்கு வந்திருக்கிறோம். இந்த கோவில் சிறப்பு என்னென்றால் இது 500-600 ஆண்டுகள் பழமை பெற்றது. அது மட்டுமல்லாமல் இங்கு நரசிம்மர் உருவாக பெருமாள் காட்சியளிக்க மாட்டார். நார்மலாக பெருமாள் எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி காட்சியளிக்கிறார். வாருங்கள். இந்த கோவிலில் ஸ்ரீ பிரசன்ன வேங்கட நரசிம்ம சுவாமிக்கு ஒரு சன்னதி, அலர்மேல் மங்கை தாயாருக்கு ஒரு சன்னதி, ஆண்டாளுக்கு ஒரு சன்னதி, ஸ்ரீ ராமபிரானுக்கு ஒரு சன்னதி, அது மட்டுமில்லாமல் ராமானுஜருக்கும் மணவாள முடிக்கும் சன்னதி இருக்கிறது. வாருங்கள்.
श्रीशैलेशरया भात्रं दीपत्यादिगुणानफं यदीन्द्रप्रवणं वन्दे ரம்யஜாமாத்திரமுனிம். அடியே நரசிம்ம ராமானுஜதாசன், தர்மமுக சென்னை ரகுநாதபுரம் என்னும் போற்றப்படும் வெஸ்ட் சைதாப்பேட்டை. இங்கே ஸ்ரீ பிரசன்ன வெங்கட நரசிம்ம சுவாமி திருக்கோயில் ஸ்ரீ அலமேல் மங்கை தாயாரோட திவ்ய சேவை சாதிக்கிறார். இந்த ரகுநாதபுரம் திவ்யக்ஷேத்திரம் முதல்ல ராமர் கோயிலாக இருந்தது. ஸ்ரீ சீதா லக்ஷ்மண் ஹனுமத் சமேதராக ஸ்ரீ சக்கரவர்த்தி திருமங்கனார் இங்கே ஏண்டொழிருந்தார். பின்னால் இந்த ராமருடைய சன்னதியை விஸ்தாரம் பண்ணுறதுக்காக பள்ளம் தோணும்போது ஒரு புற்று, அந்த புற்றை இடிக்கும்போது அந்த புற்றுக்குள்ளேருந்து தாயார் உற்சவர் சுயம்புவாக ஏண்டொழினாங்க. தாயாரின் உற்சவருக்காக இங்கே ஒரு பெருமாள் திருமேனி இழப்பண்ணம் சொல்லிட்டு, அப்போது இங்கேருந்த எங்கள் பெரியவங்களுக்கு எல்லாரும் குலதெய்வமாக ஸ்ரீனிவாச பெருமாள் இருந்ததுனால திருமலை ஸ்ரீனிவாசனையே மூலவராக பிரதிஷ்டை செஞ்சாங்க. அப்போ அந்த காலத்து வழக்க பிரகாரம் ஏதாவது ஒரு திவ்ய தேச கோயிலிருந்து பெருமாளுடைய சாநித்தியத்தை இங்கே இழப்பண்றது வழக்கம். அதன் பெயரால் திருவல்லிக்கேணி தெல்லியசிங்கருடைய சாநித்தியத்தை இந்த பெருமாள் மேலே ஆவாகனம் பண்ணதுனால மூலவர் வெங்கடேச பெருமாளாக இருக்கார். கீழே போகமூர்த்தி குட்டியாக இருப்பார். அபயஹஸ்தம் ஆக்வான ஹஸ்தத்தோட ஸ்ரீ நரசிம்ம சுவாமி ஏண்டல் இருக்கார். ஸோ இந்த மூலவருக்குள்ளே நரசிம்மர் சாநித்தியம் இருக்காங்க. வெங்கட நரசிம்மர் என்ன திருநாமம். இந்த சுவாமிக்கு வருஷம் பூரா பல்வேறு விதமான உற்சவங்கள் நடக்குது. சித்திர மாதம் திருவல்லிக்கேணியில் பார்த்தசாரதிக்கு பிரம்மோற்சவம், அதே சமயத்தில் சிரவணத்தை தீர்த்தவாரியாக கொண்டு சுவாமிக்கு பிரம்மோற்சவம் 10 நாள் நடக்குது. முதல் நாள் சூரிய பிரப சந்திர பிரப தொடங்கி 3ஆம் திருநாள் கருட சேவை, 6ஆம் திருநாள் யானை வாகனம், 7ஆம் திருநாள் பெரிய தேர் இருக்குது, 8ஆம் திருநாள் வேடுபரி, 9ஆம் நாள் பிரணயகலக உற்சவத்துடன் தீர்த்தவாரி நடைபெறுது. இதைத் தொடர்ந்து பங்குனி உத்திரத்தில் திருக்கல்யாணம். தாயார் சுயம்பு என்ற தாயாருக்கும் பெருமாளுக்கும் மாடவீதி புறப்பாடு கண்டருளி தாயார் உள் புறப்பாடு தான் பார்ப்பாங்க. பெருமாளும் தாயாரும் சேர்த்தி சேவை ரொம்ப விசேஷங்க. திருக்கல்யாண உற்சவம் மாசி மக தீர்த்தவரி இங்கே ரொம்ப விசேஷமாக நடக்குது. ஸ்ரீரங்கத்தில் நம்பெருமாள் எப்படி கிளிமாலை சாத்திப்பாரோ அதே போல் கிளிமாலை சாத்திண்டு பெருமாள் நம்பெருமாளாகவே ரங்கநாதராக இங்கே எழுவார். திருவல்லிக்கேணி சம்பந்தம் இங்கே இருக்கிறதுனால வருஷம் பார்த்தசாரி பெருமாள் இங்கே எழுந்தருள்வார். எந்த திவ்ய தேசத்துக்கும் இல்லாத ஒரு ஏற்றமாக திருவல்லிக்கேணி பார்த்தசாரி சுவாமி திருவூரல் உற்சவத்தில் தை மாதம் நடக்கும். தை மாதம் சண்டியில் நடக்கும். அப்போ அந்த சமயத்தில் எல்லாத்தையும் மண்டகப்படி பார்ப்பார். இந்த சன்னதியில் மட்டும் பெருமாள் மாட வீதி எழுந்தருளி இந்த திருக்கோயிலுக்குள்ளே எழுந்தருளி ஆண்டாள் சன்னதியில் மரியாதை பகுமானம் பெற்றுக்கொண்டு திருவல்லிக்கேணிக்கு எழுவது இங்கே ஒரு வழக்கமாக இருக்குது. அது ஏன் ராமானுஜதாசன்.
500 ஆண்டுகள் பழமை மிகுந்த இந்த கோவிலில் முதலில் ராமர் சன்னதி மட்டும்தான் இருந்ததாம். அதன் பிறகு கிருஷ்ணதேவராயரிடம் பணிபுரிந்த தேசி என்ற குலத்தினர் அவர்களுக்கு இஷ்டதெய்வமாக குலதெய்வமாக பெருமாளை பிரதிஷ்டை செய்ததால் அதன் பிறகுதான் இந்த ஸ்ரீ பிரசன்ன வேங்கட நரசிம்ம சுவாமி எழுந்தருளி இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் சித்திரை திருவிழா இங்கு வெகு சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அதை நாம் வருங்காலங்களில் கண்டு களிக்கலாம். என்ன நேயர்களே, பக்தி நேரம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனே பண்ணுங்கள். அதுவரை உங்களது விடைபெறுவது அருள்ராஜ். நன்றி, வணக்கம்.